ஸோ 2012 2024 வரைக்கும் கேட்கப்பட்ட அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இது கிட்டத்தட்ட 21 தடவை கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாகவே வந்திருக்கு. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக உங்களால் வந்து அடிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி பாரதியாரில் 45 கேள்விகள் பார்த்தோம். பாரதிதாசனில் வந்து 70 கேள்விகள்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அல்லது இந்த ஆட் டைட்டில் கார்டில் வந்து உங்களுக்கு வந்து வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் சிலபஸ் வைஸ் இதை கவர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் பார்த்தாச்சு, பாரதிதாசன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நாமக்கல் கவிஞர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொதல் கொஸ்டினை வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தோன்னு நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக நம்ம ஆரம்பிக்கலாம். காந்திய கவிஞர் அப்படின்றவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு? நம்மளோட நாமக்கல் கவிஞர் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. காந்திய கவிஞர் வந்து வே ராமலிங்கனார். இது வந்து கரெக்டான்னு கேட்டிங்கன்னா கரெக்ட். அண்ட் இதில் இன்னொரு இது வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அப்படின்றதும் கரெக்ட். ஆனால் உவமை கவிஞர்னா யாரு, புரட்சி கவிஞர்னா யாரு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ உவமை கவிஞர் அப்படின்றது வேற யாருமே கிடையாது, நம்மளோட சுரதா அவர்கள் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சுரதா. அப்போ அடுத்ததா வந்து புரட்சி கவிஞர் எல்லாருக்குமே தெரியும், தாரா பாரதி கிடையாது, அது வந்து நம்மளோட பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து குறித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தப்பானதையும் குறித்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்கள் இதுக்காக ஒரு நோட்ஸ் எடுக்கணும். அதில் எந்தெந்த நூல் வந்து எந்த நூலாசிரியர் அப்படின்றத மேட்ச் பண்ணிட்டே வாங்க. யாரை நம்ம எப்படி கூப்பிடுவோம், எது எது வந்து பொருந்தாததெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பொருத்தி நம்ம வந்து அதை வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அதை கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு என்று பாடியவர் யார் அப்படின்றத அடுத்த கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நாமக்கல் கவிஞர். ஸோ இப்போ நீ போத கேள்வி நம்ம பார்த்தோம், அதில் வந்து சுரதா வந்து என்னன்னு சொல்லுவோன்னு சொன்னோம், ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, என்ன சொன்னோம்? உவமை கவிஞர். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனை வச்சும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்றதை நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிட்டே வரலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த கொஸ்டின். சரி, ஓகே. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நடுவண் அரசு தான். ஸோ பத்மபூஷன் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது. ஸோ அது கொடுத்தது வந்து நடுவண் அரசு, நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஆனால் எந்த ஆண்டு கொடுத்தாங்க, இது எந்த ஆண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பார்த்தது வந்து யாரை வந்து என்ன கவிஞர்னு கூப்பிடுவோம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததை வந்து அதை வச்சே வந்து சில மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ தேர்டாக வந்து இது மாதிரி விருது வாங்கினது அது வந்து எந்த அரசு வந்து கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்த அரசு வந்து எந்த ஆண்டு கொடுத்தாங்கன்றதை கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் செஷனில் பண்ணுங்க, உங்களுக்கான 1 மார்க் வந்து கண்டிப்பாக உறுதியாகும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இது அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதல் அரசவை கவிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதாவது விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஓகே, இது வந்து நீங்கள் தெரியும், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவின் கவிதை தொகுப்புகள் மட்டும் தேர்வு செய்க. ஸோ இந்த கவிதை தொகுப்புகள் அப்படின்னு வரப்போ எத்தனை கவிதை தொகுப்புகள் வந்து நம்ம நாமக்கல் கவிஞர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதை நம்ம பார்ப்போம், வரும்போது பார்க்கலாம். ஆனால் இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4, ஆனால் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. ஸோ 10ல் 4 தான் வந்து கொடுத்துருக்காங்க, மிச்ச 6ஐயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 கவிதை தொகுப்புகளை வந்து யார் எழுதியிருக்காரு? நாமக்கல் கவிஞர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி, நூல்கள், நூல் ஆசிரியர்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரி, ஓகே. பாட்டுன்னு வந்துட்டா யார் வருவா? பாரதியார். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அழகின் சிரிப்பு பாரதிதாசன், தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர், பாவியங்கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3 1 4 2, அதுதான் வந்து என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். பெண்களுக்கு
பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார்? பெண்களுக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எண்ணிக்கையை பொறுத்துக. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதுதான் அது. இசை நாவல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3, புதினங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசை நாவல்கள் வந்துட்டு 3, புதினங்கள் வந்து 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் வந்து 4 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு கூட இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த கேள்வி. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக்க. வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் அப்படின்றது வந்து ராமலிங்க அடிகள். தைரியநாதர் அப்படின்னு குறிப்பிடப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். காந்திய கவிஞர்ன்றது வந்து வேற யாரும் கிடையாது, நம்மளோட நாமக்கல் கவிஞர் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூட சில பேருக்கு வந்து தெரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது ரெண்டையும் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து நம்ம எல்லா இதையும் வந்து பார்த்துட்டே வருவோம் சிலபஸ் வைஸ். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ஸ்டே டியூன் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்ததா தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ஆல்ரெடி பார்த்தாச்சு, கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்றத இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அடுத்ததா பொறுத்துக்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு கூறியவர் வந்து நாமக்கல் கவிஞர். ஸோ இதுதான் வந்து இந்த நாமக்கல் கவிஞரில் வந்து ரிலேட்டடாக வரப்போகிறது. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு கூறியவர் வந்து நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு கூறியவர் கண்ணதாசன். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று கூறியவர் வந்து கவிமணி தேசிக விநாயக பிள்ளை. ஸோ இதை வந்து குறித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நீங்கள் இதை ஆன்சர் பண்ணணுன்றதை விட எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் கொடுத்து அது யார் சொன்னான்னு கேட்குறது வந்து எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று கூறியவர் வேறு யாரும் இல்லை, நாமக்கல் கவிஞர். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். அடுத்த கொஸ்டின். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்ற பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். காந்திய கவிஞர் என்று புகழ அவர் வந்து காந்திய கவிஞர்னு கூடப்பட்டது வந்து வே ராமலிங்கனார். இது நம்ம ஆல்ரெடி வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து பார்த்துருக்கோம். நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தோடனே வந்து இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்துருந்துச்சு. அது வந்து இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். ஆனால் இந்த கொஸ்டினை வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2000ஸ்லேயே வந்து கேட்டுட்டாங்க அப்படின்றது அது ரிலேட்டடாக நம்ம படிச்சிருந்தனாலே அந்த எக்ஸாம் வந்து நம்மளால் வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியும். அடுத்து பொறுத்துக. பாண்டியன் பரிசு, குயில் பாட்டு, ஆசிய ஜோதி, அது மட்டும் இல்லாமல் சங்கோலி. ஸோ பாண்டியன் பரிசு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி வந்து கவிமணி, அப்புறமா சங்கோலி வந்து நாமக்கல் கவிஞர். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்கோலின்றது யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பொருந்தாத இணையை காண்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர். ஓகே. கத்தியின்றி இரத்தமின்றி, ஒரு செகண்ட், கத்தியின்றி இரத்தமின்றி யார் சொன்னா நாமக்கல் கவிஞர். மங்கையராய் பிறப்பதற்கே மாதம் செய்திடல் வேண்டும் கவிமணி. தேனொக்கும் செந்தமிழ் நீ கனி அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் கிடையாது, பாரதிதாசன். தாசன் தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இது ரிலேட்டடாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் எல்லாருக்குமே தெரியும், வே ராமலிங்கனார். ஸோ அடுத்து போகலாம். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாத்துக்குமே ரிலேட்டடாக வரும். ஸோ இதை வந்து ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேசிய கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதியார். புரட்சி கவிஞர் வேறு யாரும் இல்லை, பாரதிதாசன். காந்திய கவிஞர் எல்லாருக்குமே தெரியும், நாமக்கல் கவிஞர். கவிமணின்னு கூடப்படுவது விநாயக பிள்ளை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நூல்களை ஒரு இதுலையும் கொடுத்துருக்காங்க, நூல் ஆசிரியரை ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதை வந்து நம்ம இப்போ வந்து ஆன்சர் பண்ணலாம். உலகம் சுற்றும் தமிழன் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ கருப்பன். ஞான ரதம் அப்படின்றது வந்து தேசிய கவி. தண்ணீர் தண்ணீர் அப்படின்றது வந்து சுவாமிநாதன்.
என் கதை அப்படின்றது வந்து வே ராமலிங்கம். ஸோ இதில் வந்து நாமக்கல் கவிஞர் எழுதியது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் கதை அப்படின்றது தான் வந்து ராமலிங்கனார் வந்து எழுதியிருக்காரு. நாமக்கல் கவிஞர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த கேள்வி லாஸ்ட் கொஸ்டின். சின்னசுவாமி அப்படின்றவர் வந்து எந்த புக் எழுதியிருக்காரு, கோபாலகிருஷ்ண பாரதி எந்த புக் எழுதியிருக்காரு, ராமலிங்கம் எந்த புக்கு, கா திரவியம் அப்படின்றவர் என்ன புக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ராமலிங்கமை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரியுதான்னு பார்ப்போம். சரி, ஓகே. ராமலிங்கம் அவர்கள் வந்து எழுதியிருக்க புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் கதை. ஸோ அது தெரிஞ்சால் நம்மளால் மார்க் பண்ண முடியுதான்னு பார்த்தா இல்லை, ஆல்ரெடி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. சரி, ஓகே. அப்போ வந்து இந்த ஆப்ஷனும் சேம் தான், இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வேறு வேறையாக இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்ப்போம். சின்னசுவாமி அப்படின்றது வந்து சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை அப்படின்றது. ஸோ இது ரெண்டு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம இதை வந்து கரெக்டாக போட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின். ஸோ நாமக்கல் கவிஞர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நீங்கள் வந்து 100 out of 100 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் படித்தா மட்டும் பார்த்தாது, டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும் பார்த்தாது. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதீன் அகாடமி. தேங்க்யூ.